இருக்கிறது. மோசேயை பாருங்கள். மோசே எண்ணாகும் 11:15 தேவனை நோக்கி கதறுகிறான். தேவனே, ஒரு காரியத்தை எனக்கு செய்ய, என் உபத்திரவத்தை நான் இப்பொழுது காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும். Kill me now. உபத்திரவத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. இந்த 6 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்களை, பால் குடிக்கும் குழந்தைகளை தகப்பன் சுமந்து செல்வது போல செல் என்று சொல்வதற்கு நானும் அவர்களை பெற்றேன். நான் என் உபத்திரவத்தை காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும். Kill me now. கசப்பு. யோபு 6:9 கசப்பு நிறைந்த யோபு சொன்னார். அந்த வசனத்தை வாசிப்போமா? சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். 7:15 அதனால் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. யோபு கதறுகிறான். உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. ஐயோ, என் இருதயத்தில் கசப்பு. எத்தனை முறை நாம் அப்படி கதறி இருக்கிறோம். கசப்பு. நீதிமொழிகள் 14:10 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் கசப்பு அதற்கே தெரியும். இருதயத்தின் கசப்பு அதற்கே தெரியும். சங்கீதம் 73:21 சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இருதயம் எனக்குள் கசந்தது. என் இருதயம் எனக்குள் கசந்தது. அந்த கசப்பு அந்த இருதயத்திற்கு தான் தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு ஆபீசர் ஒரு பேங்கில் வேலை செய்து வந்தார். மிக நல்லவர். எப்பொழுதும் சிரித்துக் கொண்டிருப்பார், சிரிக்க வைப்பார். எனக்கு மிகவும் இஷ்டம். நான் பேங்கை விட்டுவிட்டேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு என் நண்பர் ஒருவரிடம், ஐயா, அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன். அவர் ஒரு பரிதாபமான காரியத்தை சொன்னார். ஐயா, அந்த நல்ல மனிதருக்கு பாருங்கள், கேன்சர் நோய் வந்தது. கேன்சரில் துடித்தார். பல வருடங்கள் துடித்துக் கொண்டிருந்தார். அவருடைய அருமை மனைவி 24 மணி நேரமும் கூடவே இருந்து உதவி செய்தார்கள். அவர் உயிரை விடும் நேரம் வந்தது. மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. நாங்கள் எல்லாம் சுற்றிலும் இருந்தோம். உறவினர்கள் இருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து